வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்திலே ரொம்ப புனிதமான ஒரு இடத்தோட பின்னணியில இருக்கிற வியக்க வைக்கிற ஒரு வரலாற்றை பத்தி தான் அலச போறோம். அப்புறம் அந்த ஜம்சம் கிணறு இதோட நெஞ்ச உருக்குற வரலாற்றை இப்போ நாம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த முழு வரலாறும் பாத்தீங்கன்னா ஒரு தாயோட உச்சகட்ட தியாகத்தையும் ரொம்பவே கடுமையான ஒரு பாலைவன போராட்டத்தையும் தான் மையமா வச்சிருக்கு. இப்போ நாம அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போய், அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சுமார் 2000 வருஷங்களுக்கு முந்தைய காலத்துக்கு போக போறோம். இஸ்லாமியர்களோட புனித நூலான குரான்லயும் சரி, கிறிஸ்தவர்களோட வேதாகமத்திலையும் சரி, இந்த உண்மை சம்பவம் ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 பெரும் மதங்களோட புனித நூல்களும் ஒரு விஷயத்தை இவ்வளவு துல்லியமா சொல்றதுன்னா இந்த நிகழ்வோட முக்கியத்துவத்தை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கதையோட களம் மக்கா. இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப புனிதமான இடங்களை ஒன்னா இது பரவலா அறியப்படுது. இப்போதைய மேப்ல பாத்தீங்கன்னா இது சவுதி அரேபியாவோட மேற்கு பகுதியில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குற மக்காவில் பெரிய பெரிய பில்டிங்ஸும் எல்லா நவீன வசதிகளும் இருக்கலாம். ஆனால் வரலாற்றுக்கு முற்பட்ட அந்த காலத்தில் அதோட நிலைமை முற்றிலுமா வேற மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னு தான் அடுத்து பார்க்க போறோம். புவியியல் ரீதியா சொல்லணும்னா அப்போ அது தண்ணியே இல்லாத முற்றிலும் வறண்ட ஒரு பள்ளத்தாக்கு. என்னதான் சுத்தி கடல் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பள்ளத்தாக்கு பகுதியில எந்த ஒரு நீர் ஆதாரமும் இல்லாம ரொம்பவே வறண்டு போய் தான் இருந்துச்சு. இவ்வளோ சவாலான ஒரு கடினமான நிலப்பரப்புல இருந்து தான் நம்ம வரலாறே தொடங்குது. ஹாகர் தன்னோட பச்சிலங்குழந்தையான இஸ்மவேலோட இந்த வறண்ட பள்ளத்தாக்குல தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. பாலைவனத்தோட அந்த கொடூரமான வெயில்ல அவங்க கொண்டு போன அந்த கொஞ்சோண்டு தண்ணியும் முழுசா தீர்ந்து போயிடுச்சு. சுத்தி எங்கேயுமே தண்ணி இல்ல. வெயில்ல இருந்து தன்னோட புள்ளைய காப்பாத்த அவனை ஒரு சின்ன செடிக்கடியில படுக்க வச்சுட்டு எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேடி ஓடுறாங்க. எவ்வளோ தேடியும் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. மனசு சுக்குநூறா உடஞ்சு போன அந்த தாய், பிள்ளை சாகரத்தை நான் கண்ணால பார்க்க மாட்டேன், அதனால அவனுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி போய் உட்கார்ந்துக்கிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தாகத்தால துடிச்ச அந்த பிஞ்சு குழந்தையோட அழுகுரலை அவங்க வணங்கின கடவுள் கேட்டார்னு வரலாற்று பதிவுகள் சொல்லுது. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அங்க நடக்குது. அவங்களுக்கு பக்கத்திலேயே அந்த வறண்ட நிலத்திலிருந்து திடீர்னு ஒரு அதிசய நீரூற்று பொங்கி வருது. மரணத்தோட விளிம்புல இருந்த ஹாகரையும் அவங்க மகனையும் காப்பாத்துறதுக்காக உருவான அந்த சிறப்பு வாய்ந்த நீரூற்று தான் இன்னைக்கு உலகமெங்கும் சம்சம் கிணறுன்னு அழைக்கப்படுது. சுத்தி முத்தி ஒண்ணுமே இல்லாத வறண்ட நிலத்துல எப்படி ஒரு நீரூற்று வந்துச்சுங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மிகப்பெரிய விந்தையா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. இந்த சம்சம் கிணறு உருவாகி சுமார் 4000 வருஷங்கள் ஆகுது. ஆனா வறண்ட பாலைவனத்தோட புவியியல் விதிகளுக்கே சவால் விடுற மாதிரி ஒரு நாள் கூட வற்றாம இந்த நீரூற்று இன்னைக்கும் சுரந்துகிட்டே இருக்கு. காலங்கள் எவ்வளவு மாறினாலும், பல பேரரசுகள் தோன்றி அழிஞ்சாலும் சரி, இந்த நீரூற்று மட்டும் தன்னோட ஓட்டத்தை நிறுத்தவே இல்லைங்க. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தாய் தன் குழந்தைய காப்பாத்த விட்ட கண்ணீரும் அவங்க பட்ட கஷ்டமும் தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களோட தாகத்தை தீர்க்கிற ஒரு வற்றாத நதியா மாறி இருக்கு. இதை விட ஒரு நேரடியான வாழும் சாட்சி வேற எதுவும் இருக்க முடியாது. பெற்றோர்களோட அன்புக்கு இருக்கிற உலகளாவிய வலிமையை பத்தியும் இந்த அதிசயமான வரலாற்றை பத்தியும் நீங்க இன்னும் நிறைய யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன தேடலோட இந்த வரலாற்று அலசலை நான் முடிச்சுக்கிறேன்.